ஹலோ, எல்லா என் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னாக்கா, ப்ரோட்டீன் ரிச் இருக்கிற படுத்தா தோசை எப்படி பண்ணுறதுன்ட்டு காட்டி கொடுக்குறேன். அது கூட தொட்டுக்கிறதுக்கு பொட்டுக்கடலை சட்னி கூட பண்ணலாம். ராத்திரியே 1 கப்பு கொண்டக்கடலை, 1 கப்பு பாசிப்பயிறு, 1 கப்பு கருப்பு உளுந்து 3 ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் நல்லா 2க்கு 3 தடவை கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷான தண்ணியில் ஊற வச்சுடுங்க. காலையில் மிக்ஸி ஜாரில் போட்டுண்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 பேட்சில் நான் அரைச்சிட்டுருக்கேன். ஏன்னா மிக்ஸி ஜார் சிந்தாக இருக்கிறதுனால ஒரே தடவை முடியாது. ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்படியே அரைச்சிட்டுருக்கேன். 2ஆம் பேட்சில் வரமிளகாய், இஞ்சி துண்டு, ஒரே 1 டீஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துட்டுருக்கேன். பாருங்கள், முதல் பேட்சில் அரைச்சிருந்தேனே அது கூடவே இத்தை கூட சேர்த்துட்டுருக்கேன். எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக அரைக்கிறீங்களோ அவ்வளோ நல்லா வரும். அரைப்பட்டுடும். ஏன்னா எல்லாம் ஊறி இருக்கிறது இல்லையா, எதுவும் ஒன்றும் ஹார்ட் சப்ஸ்டன்ஸ் இல்லை, எல்லாம் சாஃப்டாகவே இருக்கிறதுனால சீக்கிரம் ஊறிடும். கிரைண்டரில் வேணும்னா கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க, வேண்டாம்னா மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கோங்க. அப்புறம் மிக்ஸி ஜாரில் ஒட்டின்னு இருக்கிறதையும் தண்ணி விட்டு சேர்த்து போட்டுக்கோங்க. அப்புறமா தேவைப்படுற உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கன்சிஸ்டன்சியை செக் பண்ணுங்க. நல்லா ஒரு ரவுண்ட் கலர் இட்டாக்கா தெரியுது உங்களுக்கு வாக்க பதத்துக்கு இருக்கா இல்லையான்ட்டு. கரெக்டாக இருந்ததுன்னா சரி, இல்லைன்னா கொஞ்சம் உண்டு ஜெலும் சேர்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மாவை. அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மல்லித்தழை கூட சேர்த்துக்கோங்க. க்ரீனாக நடுவில் மல்லித்தழை தெரியுது, ரொம்ப நல்லா வரும். ஆச்சா, மாவு ரெடி ஆச்சு. இப்போ அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அரை மூடி ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல், காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய், உப்பு, அப்புறமா மல்லித்தழை எல்லாம் சேர்த்துட்டு இஞ்சி துண்டு கூட சேர்த்துக்கோங்க, ஒரு 1/4 இன்ச்சு. அப்புறம் தண்ணி சேர்த்துட்டு நைஸாக சட்னி அரைச்சிட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ அது ஒரு சைடில் இருக்கட்டும். தோசைக்கல்லை வச்சு நல்லா காஞ்ச பிறகு தோசை வாத்தாக்கா சூப்பராக வரும். பாருங்கள், எவ்வளோ முறான்னு வரும். எவ்வளோ மெலிசாக வேணுமானாலும் நீங்கள் வாக்கலாம். இது நான் என் வீடியோவில் எவ்ரி டைம் நான் சொல்கிறது என்னன்னா, அழகு, அதோட டேஸ்ட்டு அதெல்லாம் விட உடம்புக்கு எது நல்லது, எத்தை சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுன்றதை பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும், லஞ்ச் ஆகட்டும், டின்னர் ஆகட்டும் எடுத்துக்கணும். அதுதான் என்னோட மெயின் மோட்டிவ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் இஷ்டம் இருக்குன்னு நினைக்கிறேன்.